எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவிலேருந்து உங்கள் நெப்போலியன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜூன் 10 காலையில் ஒரு அதிர்ச்சி செய்தி எனக்கு வந்தது. என்னுடைய குருநாதர் திரு பாரதிராஜா அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார் அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக அவர் உடம்பு சேர்க்காமல் இருந்தார். நான் அடிக்கடி ஜனனிகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்கார் அங்கிள், அப்பா நல்லா இருக்கார் அங்கிள் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த செய்தி கேட்டது கூட இது பொய்யா இருக்குமோ, இது ரூமராக இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு ரூமர் மாதிரி வந்தது. உடனே ஜனனிக்கு போயிடுச்சுனேன், இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், அப்பா நல்லா இருக்காங்க, ஏதோ ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு பொருளியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஜனனிக்கு உடனே ஃபோன் பேசினேன். அங்கிள் நான் ஃப்ளைட்டில் இருக்கேன் அங்கிள், மலேசியாவிலேருந்து, அப்பா தவறிட்டாங்க, நான் இந்தியா போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற செய்தி ஜனனிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அது உறுதி பண்ணேன். எனக்கு எல்லாமே என்னுடைய குருநாதர் தான். இன்றைக்கி திரைப்படத்துறையில் நான் அந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். 1990 முதல் அவரை சந்தித்த நாள்லேருந்து அவர் என்னை புது நெல் புது நாத்து படத்தில் அறிமுகப்படுத்தினதுலேருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மகன் திருமணத்துக்கு போய் நான் அழைப்புதல் கொடுக்க வரைக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த நட்பு அந்த உறவு அப்படியே ரொம்ப பலமாக இருந்துச்சு. இடையில் அப்பப்போ டைரக்டர் பல விஷயங்களுக்கு பொது சேவைகள் பண்ணும்போது பொது காரியங்களில் எனக்கு அவருக்கு நிறையா கருத்து வேறுபாடு வரும். நான் ஒன்று சொல்வேன், டைரக்டர் அவனுக்கு என்னடா தெரியும் சும்மாறா அப்படிம்பாரு. நிறைய விஷயங்கள் எனக்கு கருத்து வேறுபாடு. ஆனால் டைரக்டர் என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதில் இன்றைய வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். என் லைஃப் முழுக்க அவரை நான் மறக்க மாட்டேன். எனக்கு அரசியலில் கலைஞர் அவர்கள் எப்படி குருவோ அதே மாதிரி சினிமாவில் என்னுடைய குருநாதர்னா அது பாரதிராஜா சார் தான். இயக்குனர் இமயம்னு பேர் எடுத்தவர், இயக்குனர் சிகரத்துக்கு நிகராக தமிழ் திரையுலகத்தில் ஆண்டவர். அவருடைய படைப்புகள்லாம் ரொம்ப அரிதானது. யாராலையும் அந்த மாதிரிலாம் திருப்பி கொடுக்க முடியாது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது. எத்தனையோ கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், என்னை உள்பட. எனக்கு சினிமானா என்னன்னே தெரியாது, நடிப்புனா என்னன்னே தெரியாது. எனக்கு முதல்ல அந்த படத்தில் எனக்கு அறிமுகப்படுத்தி நடிப்பை சொல்லி கொடுத்து என்னை வளர்த்து ஆளாக்கியவர். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் என்னுடைய குருநாதர் முன்னிலையில் தான் எனக்கு திருமணம் 1993 நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர், என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நான் நினைக்கிறோம். எங்கள் வீட்டில் இந்த செய்தி கேட்டு யாராலையுமே நம்ப முடியல. நேற்று நைட்டு முழுக்க நான் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் பண்ணாங்க. நைட்டு முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை. இப்போ காலையில் எப்படியாவது எந்திரிச்ச உடனே பேசிடலாம் அப்படின்னு இப்போ பேசும்போது இப்பயுமே தேனிக்கு கொண்டு போகிறதா செய்தி கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் இருந்து 2 ஆண்டு காலமாக இந்தியாவுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். இல்லாட்டி நான் முதல் ஆளாக நாங்கள் நிற்பேன். என்னுடைய குருநாதருடைய அவருடைய பேரும் புகழும் என்றென்றைக்கும் இருக்கும். என்னை புதுநூல் புவனத்தில் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையில் 4 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருத்தமாலே நடிக்க வச்சார். அப்போ நான் சிவிலப்பேரி பாண்டிங்கிற படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தனால ஒரு ஹீரோ நடிக்கும்போது ஒரு சின்ன கதாபாத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி அனுப்பிச்சார். அதே மாதிரி சிறகுகள் முருகன் ஒரு படம் 50 நாள் படப்பிடிப்பு நடந்தது முட்டத்தில். அந்த படமும் பெப்சி படைப்பாளி சண்டையினால் அந்த படம் நின்று போச்சு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய படைப்பில் 6 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் வெளிவந்தது எனக்கு 4 படங்கள் தான். ஆனால் அது காலத்தால் அழிக்க முடியாத படங்களாக எனக்கு அமைஞ்சது. என்னுடைய குருநாதரை இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பேசினார். எப்படிலாம் இருக்க அப்படின்னு நல்லா பேசினார். சரி, நான் அடுத்த மாதம் நான் எப்படியாவது பார்த்துடலாம்
இன்னொரு 1 மாதத்தில் வந்து பார்த்துடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அது மாதிரி ஒரு அதிர்ச்சி செய்தி எனக்கு வந்துருச்சு. என்னால் ஒரு அற்புதமான மனிதர். திரையுலகம் நமக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு கலைஞர்களும் இன்னைக்கு நாங்கள் உருவாயிருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். என்றென்றைக்கு அவர் புகழ் நிலைத்து நிற்கட்டும். எங்கள் குடும்பம் சார்பாக அவருக்கு நாங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கோடானு கோடி உலகெங்கும் வாழும் கோடானு கோடி ரசிகர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.